முல்லைத்தீவில் பெரும் அதிர்ச்சி சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. ஆடொன்றை நாயொன்று கடித்ததால் ஆட்டுக்கு பதிலாக அந்த நாயை பெற்றுக்கொண்டு அந்த நாயை தூக்கிட்டு கொலை செய்துவிட்டு அந்த புகைப்படத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்திருக்கின்றார் ஒரு பெண். வித்தியாசமான கொடூரமான ஒரு செயலாக இந்த செயல் பார்க்கப்படுகின்றது என்று பலரும் தங்களது கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். முல்லைத்தீவிலே ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு வித்தியாசமான கொடூரமான சம்பவம் ஒன்று பதிவாகி இருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் பகுதியில் பெண் ஒருவரின் ஆட்டை அயல் வீட்டு பெண் ஒருவரின் நாய் கடித்து விட்டது. அதன் தொடர்ச்சியாக அந்த பெண், அதாவது ஆட்டின் உரிமையாளரான பெண் நாயின் உரிமையாளரான பெண்ணுடன் முரண்பட்டிருக்கின்றார். அதற்கு பிறகாக இந்த பிரச்சினை இணக்க சபைக்கு சென்றிருக்கின்றது. அப்போது இணக்க சபையில் இரண்டு தரப்பையும் அழைத்து இதற்கு மத்தியஸ்தம் செய்திருக்கிறார்கள் சில பெரியோர்கள். ஒட்டு சுட்டான் பகுதியைச் சேர்ந்த ஆட்டின் உரிமையாளரையும் நாயின் உரிமையாளரையும் அழைத்து மத்தியஸ்தம் பேசியிருக்கிறார்கள். அப்போது உங்களுக்கு என்ன வேணும் என்று ஆட்டின் உரிமையாளரிடம் கேட்க அவர் கூறியிருக்கின்றார், எனக்கு ஆட்டுக்கு நிகரான பணம் வேண்டும், அந்த ஆடு எவ்வளவு விலை போகின்றதோ அந்த விலைக்கேற்ற பணம் தற்பொழுது எனக்கு வேண்டும் என்று. அப்போது அந்த நாயின் உரிமையாளரான பெண் கூறியிருக்கின்றார், என்னிடம் அவ்வளவு பணம் இல்லை, எனக்கு மிகவும் கஷ்டம், நாய் தெரியாமல் கடித்து விட்டது என்று. அதுக்கு பிறகாக என்ன செய்யலாம் என்று மத்தியஸ்தம் செய்பவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அப்போது இறந்த ஆட்டின் உரிமையாளரான பெண் கூறியிருக்கின்றார், எனக்கு ஆட்டுக்கு பதிலாக அந்த பெண்ணின் நாயை தருமாறு, அதாவது அந்த நாய் தான் அந்த ஆட்டை கடித்தது, எனவே அந்த நாயை தருமாறு ஆட்டின் உரிமையாளரான பெண் கேட்டிருக்கின்றார். அதுக்கு நாயின் உரிமையாளரும் வேறு வழி இல்லாமல், சரி அந்த நாயை வளர்க்க போகின்றார், பக்கத்து வீட்டுக்கு தானே கொண்டு போக போகின்றார், அங்கே கொண்டே வைத்திருந்தாலும் அந்த நாய் எங்கள் வீட்டுக்கு வருந்தானே என்று அந்த பெண்ணும் சரி என்று சொல்லிவிட்டார். அதற்கு பிறகாக அந்த நாயை வாங்கி அந்த ஆட்டின் உரிமையாளரான பெண்ணிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இதுதான் அங்கு மத்தியஸ்தம் செய்தவர்களின் நீதியாக இருக்கின்றது. அந்த பிரச்சனைக்குரிய தீர்ப்பு இதுவாகத்தான் இருந்திருக்கின்றது. இப்படியான சூழ்நிலைத்தான் ஆடு இறந்ததற்காக நாயை வாங்கிய பெண் அந்த நாயை கொண்டு சென்று மரம் ஒன்றிலே கயிற்றை போட்டு அந்த நாயின் கழுத்தில் சுருக்கு போட்டு அந்த நாயை கொண்டிருக்கின்றார். அது தொடர்ச்சியாக அந்த நாயை கொலை செய்துவிட்டு அந்த புகைப்படத்தை சிலருக்கு பகிர்ந்திருக்கின்றார். அந்த புகைப்படம் தற்பொழுது வெளியில் வந்திருக்கின்றது. எனவே இந்த சம்பவம் தான் தற்பொழுது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் பல கருத்துக்கள் தற்பொழுது பகிரப்பட்டு வருகின்றது. ஆடொன்றை பக்கத்து வீட்டு நாய் கடித்து விட்டது, அதில் ஒரு ஆதங்கம் இருக்கும், கோபம் இருக்கும். கடித்துக் கொண்டிருக்கின்ற போது ஒரு கட்டையால் கூட அந்த நாய்க்கு எறிந்திருந்தால் கூட அதை மன்னித்திடலாம். அதுவும் வாயில்லா ஜீவனை அடிப்பது புலை, இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் அவர் அப்படி செய்தார் என்று ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த நாய் கடித்து பல நாட்களுக்கு பிறகு எல்லா பிரச்சனையும் முடிந்தால் பிறகு அந்த நாய் மீது கோபம் வைத்து, அந்த நாய் மீது வன்மம் வைத்து, அந்த நாயை மரத்திலே கயிற்றால் கட்டி சுருக்கு போட்டு கொலை செய்து அதை புகைப்படமாக எடுத்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து ஆனந்தம் அடைந்திருக்கின்றார் என்று சொன்னால் அந்த பெண்ணின் கொடூரமான புத்தி எந்த அளவிற்கு இருக்கின்றது என்று பாருங்கள். உண்மையிலே ஒரு வாக்குவாதம் வருகின்ற போது சக மனிதனை கொலை செய்கின்ற ஒரு நபரை விட கொடூரமான மனநிலை கொண்டவன் சொன்னால் அந்த பெண்ணாகத்தான் இருக்க முடியும். ஆகவே இதற்கு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். ஆகவே இந்த பிரச்சனையை மன்னிக்கவும் முடியாது, கடந்து செல்லவும் முடியாது. இது தொடர்பில் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். கனடாவில் இருந்து வந்த நபர் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கனடாவில் இருந்து வந்த நபர் திடீரென மயங்கி விழுந்து இவ்வாறு யாழ்ப்பாணத்தில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கனடாவில் விவசாய ஆராய்ச்சியாளராக இருக்கின்ற நபர் கடந்த 13ஆம் தேதி அங்கிருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியைத்தான் இவர் சொந்த இடமாக கொண்டிருக்கின்றார். ஆனால் கனடாவிலே வசித்து வருகின்றார். விவசாய ஆராய்ச்சியாளராகவும் அங்கு இருக்கின்றார். இவ்வாறான சூழ்நிலைத்தான் இங்கு பல விவசாய ஆராய்ச்சிகளில் அவர் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் தான் கடந்த 24ஆம் தேதி நள்ளிரவு வேளையிலே பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர்களுடன் சூம் மூலமாக அவர் பல விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடி கொண்டிருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் திடீரென அவர் மயங்கி விழுந்ததாக கூறப்படுகின்றது. அது தொடர்ச்சியாக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் அவர் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இவ்வாறு உயிரிழந்தவர் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியை சொந்த இடமாக கொண்ட 58 வயதுடைய ரவிச்சந்திர நேசன் என்று தெரிய வருகின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது. ரத்மலானை பகுதியில் 34 மில்லியன் ரூபாய்க்கு வீடு மற்றும் காணி வாங்கிய தொடர்பான மோசடியிலே அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
குறித்த இந்த விவகாரத்திலே பிரதான சந்தேக நபராக ஜோசித ராஜபக்சவின் பாட்டியின் பெயர் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. இவ்வாறான சூழ்நிலையிலே ஜோசித ராஜபக்சவும் அதனுடன் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்பதற்கான போதுமான ஆதாரம் கிடைக்கப்பெற்றிருப்பதாக சட்டமா அதிபர் கடந்த 23ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினருக்கு தெரிவித்திருந்த நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் இன்றைய தினம் காலை அவரை கைது செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தென்னிலங்கையிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஜாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வர்த்தகர் ஒருவருக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்திருக்கின்றது. குறித்த தொலைபேசி அழைப்பில் பேசியவர் தான் ஒரு நிறுவனத்தைச் சேர்ந்தவர் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து மெகா அதிர்ஷ்டம் உங்களுக்கு விழுந்திருக்கின்றது, 5 லட்சம் ரூபாய் விழுந்திருக்கின்றது, அதன் திகதி முடிவடைய இருக்கின்றது, நீங்கள் உங்களது வங்கி இலக்கத்தை தெரிவிங்கள் என்று அவர் கூறியிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக குறித்த வர்த்தகரும் வங்கி இலக்கத்தை அவருக்கு குறிப்பிட்டிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து தொலைபேசியில் பேசியவர் கூறியிருக்கின்றார், உங்களது தொலைபேசிக்கு வருகின்ற குறுஞ்செய்தியையும் எனக்கு அனுப்புங்கள் என்று. அதன் பின்னராக அவரது வங்கி கணக்கில் இருக்கின்ற பணம் மெல்ல மெல்ல குறைய தொடங்கி இருக்கின்றது. இதனை உணர்ந்து கொண்ட அந்த வர்த்தகர் தான் கணக்கு வைத்திருந்த வங்கிக்கு சென்று இவ்வாறு நடந்த சம்பவம் தொடர்பாக கூறியிருக்கிறார். அது தொடர்ச்சியாக உடனடியாக அவரது வங்கி கணக்கை அந்த வங்கி நிர்வாகம் இடைநிறுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில் இவ்வாறு தொலைபேசி மூலம் அழைப்படுத்தவர் இணைய வழியாக 2 லட்சம் ரூபாயை மோசடி செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக குறித்த வர்த்தகர் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு கொடுத்திருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இதுபோன்ற பல மோசடிகள் யாழ் உட்பட வடக்கு கிழக்கு பகுதியில் இடம்பெற்று வருகின்றது. தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்பவர்கள் தாங்கள் தொலைத்தொடர்பு நிறுவனத்திலிருந்து பேசுகின்றோம் அல்லது வேறு நிறுவனங்களிடமிருந்து பேசுகின்றோம், உங்களுக்கு அதிர்ஷ்டம் விழுந்திருக்கிறது, நீங்கள் இவ்வளவு தொகையை வைப்பு செய்தால் அந்த பணத்தை பெற முடியும், இல்லையென்று சொன்னால் உங்களது வங்கி கணக்கை கூறுங்கள், உங்களுக்கு வருகின்ற குறுஞ்செய்தியை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அவர்களது வங்கி கணக்கில் மோசடி செய்கின்றார்கள். அல்லது அவர்களை பணம் போடுங்கள் என்று கூறி அவர்களிடம் பணத்தை பெற்ற பின் அந்த போனை ஆஃப் செய்துவிட்டு செல்லுகின்றார்கள். இது தொடர்பாக பல முறைப்பாடுகள் போலீசாருக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இது தொடர்பாக மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மன்னாரில் கடந்த 16ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக மேலும் பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இதுவரை அந்த சம்பவத்துடன் தொடர்புபட்டார்கள் என்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் 5 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட 5 பேரும் எதிர்வருகின்ற 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. குறித்த 5 பேரில் மன்னாரை சேர்ந்த கடற்தொழிலாளர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. கடந்த 23ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். துப்பாக்கிதாரிகளுக்கு உதவி செய்ததாக கூறியே அவர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதை தவிர இந்த சம்பவத்துடன் தொடர்புபட்டவர்கள் அனைவருமே இராணுவத்துடன் தொடர்புபட்டவர்கள் என்று கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ராஜேகாந்தன்.